ஷம்லா, நீங்க ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சிருக்கீங்களா? இப்ப நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துல எல்லாருமே எந்த விஷயத்த தேடி ஓடுறாங்கன்னா, முருகர் அப்படின்ற ஒரு கடவுளை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. முருகரை கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகருடைய பாடல்கள் மூலியமா நம்ம நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கலாம். முருகனை சரணாகதி அடையணும் அப்படின்னா என்னைக்குமே நாம முருகருடைய அடியார்களை சரணாகதி அடையணும். அப்படி பல அடியார்கள் இந்த பூமியில இந்த கலியுகத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. முருகருடைய குழந்தை அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளல் வாரியார் சுவாமிகள் அவர்கள் தான். அந்த வள்ளல் வாரியார் சுவாமிகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமா இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கடவுளே இல்ல அப்படின்னுமே நிறைய பேர் ஒரு காலகட்டத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமா தமிழகத்துல இது ரொம்பவே கோலோங்கி நின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலயுமே தன்னோட யதார்த்தமான பேச்சால ஆன்மீக சொற்பொழிவுகளை யதார்த்தமான மக்களுக்கு எளிமையான முறையில ரொம்பவே அழகா கற்பிச்சிருக்கிறாரு. முக்கியமா இவர் ஆன்மீகத்துல ஒரு பெரிய புரட்சியுமே உண்டாக்கி இருக்காரு அந்த காலகட்டத்துல அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நாம வெளியே போகணும், குழந்தைகளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய படங்களுக்கு போறோம், தியேட்டர்களுக்கு போறோம், மால்களுக்கு எல்லாம் போறோம், பீச்சுக்கு போறோம். இதுதான் இந்த காலத்துல நடக்கக்கூடிய வழக்கமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல குடும்பமா வள்ளல் வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவுக்கு போவாங்களாம். ஏன்னா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு மக்களை அவ்வளவு ஈர்க்குமா. ரொம்ப நகைச்சுவையா பேசுவாராம், குழந்தைகள் இடத்துல ரொம்ப அன்பா இருப்பாராம். அவருடைய சொற்பொழிவுக்கு போகணும் அப்படின்னாலே தனி சந்தோஷம் வந்துரும் அப்படின்ற அளவுக்கு கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வள்ளல் வாரியார் சுவாமிகள் எந்த காலத்துல தீவிரமா பரப்புரை செய்தாரு ஆன்மீகத்தை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இல்லைன்னு பெரியார் எப்ப சொன்னாரோ அதே காலத்துல அவருக்கு எதிர்க்கையே மேடை போட்டு கடவுள் உண்டு அப்படின்னு வள்ளல் வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இதனாலே இவர் 64வது நாயன்மார் அப்படின்னு மக்களால பாராட்ட பெற்றவர். இவருக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆனா முருகருக்கே இவரை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். இவரு காங்கையநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் பிறந்திருக்கிறாரு. இந்த கிராமத்துல பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் கோவில் இருக்கு. மலையதாசர் கனகவல்லி அப்படிங்கிற இந்த தம்பதியருக்கு மொத்தம் 11 குழந்தைகள். அந்த 11 குழந்தைகள்ல இவரும் ஒரு குழந்தை. இவங்க அம்மா அப்பா இவருக்கு கிருபானந்த வாரி அப்படிங்கிற பேரை தான் வச்சிருக்காங்க. ஆனா அப்போ அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாது. இவர் நிறைய முருகர் கோவில்ல திருப்பணி செய்து கிருபானந்த வாரியார் அப்படிங்கிற பட்டத்தை பெறுவார்னு தெரியாது. முக்கியமா மக்களால ரொம்பவே ஆசையா திருமுருக கிருபானந்த வாரியார் அப்படிங்கிற ஒரு அழகிய பேர்லயுமே இவரை எல்லாருமே அழைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இவரை வள்ளல் வாரியார் சுவாமிகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. எனக்கு வள்ளல் வாரியார் சுவாமிகள்கிட்ட ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு குரு இருப்பாங்க. ஆனா இவருக்கு இவரோட தந்தை தான் குருவே. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இது எல்லாத்தையுமே அவர் தந்தை கிட்ட இருந்து தான் கத்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம திருப்புகழ் ஐயர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு, அவருமே இவருக்கு குருவா இருந்திருக்காரு. நீங்க ஒரு விஷயம் இதுல பாக்கணும் ஷாம்லா, ஒரு 10 வயது குழந்தை தன்னுடைய ஞாபக சக்தியில எவ்வளவு விஷயத்த வச்சுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வள்ளல் வாரியார் சுவாமிகள் தன்னுடைய 10 வயதுல கிட்டத்தட்ட 10,000 பாட்டை ஞாபகமா வச்சிருப்பாராம். நிறைய சொற்பொழிவுகள் அவங்க அப்பா போகும்பொழுது கூட போய் அந்த இடங்கள்ல அவர் கத்துக்கிட்ட பாடல்கள் எல்லாத்தையும் மற்ற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாராம். அந்த சின்ன வயதிலேயே வள்ளல் வாரியார் சுவாமிக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கு பாருங்க. அவருடைய அப்பாவுமே ஒரு சொற்பொழிவாளர் தான். தன்னை பார்த்து தன்னோட மகனும் சொற்பொழிவாளரா ஆகக்கூடாது. ஏன்னா சொற்பொழிவு ஆற்றுறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும். நார்மலாவே ஆன்மீக சொற்பொழிவுனா அந்த காலத்துல நின்னுகிட்டு தான் பேசுவாங்களாம். அது ஒரு 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரை. அவ்வளவு நேரம் நின்னோம்னா நம்ம காலெல்லாம் வலிக்கும். அதே கஷ்டம் நம்மளுடைய மகன் படக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே தன்னோட மகன் வீணை வித்வானா ஆகணும் அப்படிங்கிற ஆசை அப்பையில இருந்தே அவருக்கு இருந்திருக்கு. கிருபானந்த வாரியர்களுமே தன்னுடைய தந்தை என்ன ஆசைப்பட்டாரோ அதை கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரு ஒரு வீணை வித்தகராவுமே ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவுமே நடத்திருக்காரு. முக்கியமா இவர் இதுல ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, அமர்ந்து ஆன்மீக சொற்பொழிவுமே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முன்னுதாரணமா இவர் தான் திகழ்ந்திருக்கிறாரு அந்த காலத்திலேயே. அவர் அன்னைக்கு தொடங்கி வைத்ததுதான் இன்னைக்கு வரைக்குமே ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னாலே எல்லாருமே அமர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சமீபத்துல நிறைய சொற்பொழிவுகள் பாக்குறோம். இது மட்டும் இல்லாம 1940 இருந்து அவரு பல 100 சொற்பொழிவுகள் பண்றாரு. கணக்கே இல்லாம சொற்பொழிவுகள் பண்றாரு. கடவுள் மேல அவருக்கு அவ்வளவு பக்தி.
அப்படி சொற்பொழிவு செஞ்சு வந்த பணத்தை அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மொத்த பணம் 1,00,000 வந்திருக்கு. அந்த காலத்துல 1,00,000 அப்படின்றது ஒரு பெரிய தொகை. அந்த தொகை மொத்தத்தையும் சேர்த்து கந்தர் மலை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறாரு. இடம் வாங்குறாரு அப்படின்னும் போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு சேவிங்ஸ்க்காகன்னு நினைப்போம். ஆனா கண்டிப்பா அவர் அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணகிரிநாதர் அரசாலை அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்றாரு. எந்த தந்தை சொற்பொழிவு வேணாம் வீணை வித்வானா மாறணும்னு சொல்றாரோ அந்த தந்தையுடைய பொற்கரங்களாலே திறந்து வைக்கிறாங்க. அப்படி திறந்து வச்சு திருப்புகழுடைய மேன்மையை வந்து அந்த அரசாலையில எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில திருப்புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமா அவர் பார்த்திருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தான் சம்பாதித்த முதல் பணத்தை வச்சு தன்னுடைய பெற்றோருக்கு எதுவும் செய்யல, தன்னுடைய குடும்பத்துக்கு எதுவும் செய்யல, அருணகிரிநாதருக்காக செய்தார், முருகருக்காக செய்தார்.